வணக்கம் மக்களே, வெல்கம் டு வில்லேஜ் அரோமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு சொல்லித்தரேன். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்குங்க. ஜீராத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர், சால்ட்டு போட்டுக்குங்க. லெமன் சீட்ஸ் இல்லாமல் கட் பண்ணி புழிஞ்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எந்த கலரும் ஆட் பண்ணல, ஜஸ்ட் மசாலா மட்டும்தான் ஹோம் ஸ்டைலில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ் சாப் பண்ணி அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், மசாலா ரெடி. வாங்க மீன் மேலே தடவிடலாம். நான் 2 பக்கமும் அப்படியே எடுத்து ஃபுல்லாக தடவி அடுக்கி வச்சுருங்க. மறுபடியும் கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன், அதோட ஒட்டிக்கும். நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், திக்கான கல்லில் ஆயில் போட்டிருக்கேன். இதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். நல்லா சூடாக இருக்கும். போடுங்க மீனை தூக்கி. பாருங்க, நான் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இது ஒரு பருத்து, இப்படி ஒரு பருட்டு. ஆயில் போட்டுக்கோ. மறுபடியும் நல்லா அருமையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் ஆனியன் வச்சுக்கோங்க, கொஞ்சம் லெமன் வச்சுக்கோங்க, கொத்தமல்லி தழையை தூவிங்க. அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. வாங்க டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. நான் எந்த ஒரு ஃப்ளாரும் ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா திக்கான பேனில் ஃப்ரை பண்ணேன், சேலோ ஃப்ரை. நீங்களும் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லேஜ் அரோமா சேனலை லைக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.